இந்தாங்க. என்ன சொல்லுச்சு? சிவா. டேய் கஜேந்திரன், அங்க வா. என்ன சிவா? என்ன சொல்லுச்சு? சிவா, அவ்வளவுதான் உன் வேலை, நீ போ. போடாங்க. சிவா? என்ன சொல்லுச்சு? சேம் சிவா. இதுக்கு என்ன சொல்றீங்க? இனி இதுல என்ன சொல்ல? அப்படின்னா புரியலையே. புரியலையா? ஒரு பொண்ணு போன் எடுக்கும் போதெல்லாம் ஒருத்தன் பேரையே சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்கிட்ட இருந்து போன் வராதா வராதான்னு ஏங்குறான்னு அர்த்தம். எப்ப போன் அடிச்சாலும் அவன் போனாதான் இருக்குன்னு எடுத்து அவன் பேரை சொல்றான்னு அர்த்தம். அப்படின்னா ஹலோ மை டியர் ரைட் நம்பர். ஜிஜக் டக் ஜிஜக் டக். நான் நினைச்சேன் மிஸ், இது ரைட்டா? இவன் என்ன புதுசா ஆரம்பிக்கிறா இப்போ? அன்னைக்கு அவன் பண்ண தப்புன்னு சொன்ன உடனே அவன் தான் போட்டோவே கிழிச்சு போட்டான். என்ன தெளிச்சான்? இவன் நெகட்டிவ் அவகிட்ட இருக்கு, பாசிட்டிவா பிரிண்ட் போட்டு ஒட்டி வச்சிருக்கா அவ மனசுல. என்ன தப்பு? என்ன தப்பா? நீங்களே இப்படி பேசலாமா மிஸ்? அவ ஏற்கனவே இன்னொருத்தனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. சோ வாட்? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. ஐயா, காதல்ங்கிறது இது எல்லாத்தையும் தாண்டுற விஷயம். இந்த பழ போன காதலுக்கு நீங்களும் சப்போர்ட்டா? ஐயா, காதலையே நிறைய பேர் வெறுக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுல தூத்துருவோமோன்னு ஒரு பயம்தான். உன் காதலி உன்னை ஏமாத்திட்டாங்கிறதுக்காக காதலையே தப்புன்னு நினைக்காத. உன் நண்பன் வாழ்க்கையில காதல் நுழைஞ்சிடுச்சு, புரியுதா? கொஞ்சம் வழிய விடுறியா? ஹலோ திலோத்தமா, நான் சிவா இல்ல ஒய்யா. தயவு செய்து போன வச்சிடாத. உன்னோட காதல் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஃப்ரெண்டு சிவா ரொம்ப லக்கிமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த ஒய்யா இருக்கே, இவனுக்கு பின்னாடி இந்த முருகேச நாயக்கர் மேன்ஷனே இருக்குது. நீயும் சிவாவும் ஒண்ணு சேர்றத இனி யாராலையும் தடுக்கவே முடியாதுமா. ஹலோ ஹலோ அண்ணி. தப்புன்னு நினைச்சது ரைட்டுன்னு தெரிய வரும்போது தப்ப தப்புன்னு ஒத்துக்கிறது ரைட்டு தானே? காலமெல்லாம் காதல் வாழ்க. ஹலோ, உங்க தியேட்டர்ல என்ன சினிமாங்க ஓடுது? என்னடா? ஹலோ, நாங்க முருகேசன் நாயக்கர் மேன்ஸ்ல இருந்து பேசுறோம். சிவா உங்களை உடனே பார்க்கணுமா? உடனே வர முடியுமா? ஓகே, உடனே வரேன். என்னம்மா பூட்டி இருக்கேன்னு பாக்குறியா? சிவா எங்கேயும் போயிட மாட்டான், வந்துடுவான். மெஸ்ல வெயிட் பண்றியா? ரஞ்சன், ஜாஸ் பேசுறேன். ஆள் அவளோட ஆளை தேடி மேன்ஷனுக்கு வந்திருக்கான். வரேன். பாவம் இந்த மெக்கானிக் பசங்க கண்ட நேரத்துல வந்து சாப்பிடுவானுங்க. அதனாலதான் சிவாவுக்கு நான் ஹாட் கேரியர்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். சிவா ரொம்ப நல்ல பையன். உனக்கு பிடிச்சிருக்கா? புரியல சொன்னேன். நிதானமா சாப்பிடுமா.
அவசரப்பட்டு கை கழுவிடாதே. நான் போய் பசங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். சிவா, உள்ள சாப்பாடு உனக்காக காத்திருக்கு. சூடு ஆறதுக்கு முன்னால போய் சாப்பிடுமா, போமா. வணக்கம். நீ போகாத. டேய் கிளம்பிமா, இலை போடு. டேய் திலோ, நீ எங்க? உங்ககிட்ட இருந்து போன் வந்துச்சே. போனா? நானா? பின்ன நானா? ஆனா ஊனா போனா நான் பண்ணலையே. உங்களை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். Don't leave with me. உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்றாரா? போடா திலோ, நான் போனை பண்ணலையே. போன் வந்ததாக சொல்லி வருவது ஒரு சாக்கு. அது புரியாமல் முழிக்குது ஒரு ஏன் பேக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு? அடிக்காதடா டேய், அடிக்காதடா, அடிக்காதடா, அடிக்காதடா டேய். ஓ சாரி, ப்ளீஸ் இத போயிடு. தப்பா நினைச்சுக்காதீங்க. என் ரஞ்சன் இருக்கானே, வெரி பண்ணி திடீர்னு எதையோ நினைச்சுக்கிட்டு அவனே போய் பக்கத்துல நின்னு ப்ரூஃப பார்த்து பத்திரிகை அடிச்சுட்டு வந்திருக்கான். சோ கியூட் இஸ்ன்ட் இட் மயந்த? ஹாய் திலோ, என்ன அழகா டிசைன் செலக்ட் பண்ணிருக்கான் பாரு. என்ன யோசனை? பிடிச்சு பாரு. என் பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். வானும் மண்ணும் கட்டிக்கொண்டதே, மண்ணில் நீலம் ஒட்டிக்கொண்டதே. அடங்கொக்கா மக்கா. அவசியம் நீங்க என் கல்யாணத்துக்கு வரணும். ஐயோ, வலி தாங்க முடியலையே. எங்க ஒக்கா மக்கா கொட்டினது கொட்டு சங்கனியா கொட்டணும். அப்பா மிஸ் கதை வேற போட்டுட்டாங்க. பரவாயில்ல, இப்படி போடுறா உள்ள. அப்போ சுண்ணாம்பு சுண்ணாம்பு. சூப்பர் ஸ்டைல் நமக்கு வந்த.
கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் எனக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் உமக்கென்றோ. ஐம் சாரி. என் முன்னாடி சிகரெட் பிடிக்கிற நீ எதுக்கு இப்படி என்ன பாக்குறேன்னு புரியுதியா? என்னடா இவன் நம்மளே எல்லாம் சொல்றான், ஆனா இவன் மட்டும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சிகரெட் பிடிக்கிறானேன்னு பாக்குறியா? இமேஜ். இன்னைய தேதிக்கு மெஸ் விஸ்வநாதன் வந்தா இந்த மேன்சன் பசங்க எல்லாம் சிகரெட்டை கீழே போட்டு காலால மிதிக்கிறாங்கடா. Why? Imagine. நானே சிகரெட் பிடிச்சா அந்த பசங்க எல்லாம் என்ன மதிப்பானா? இல்ல பாத்துட்டா சிகரெட்டை தான் கீழே போட்டு மிதிப்பானா? ஒரு சிகரெட் பிடிச்சா ஆயுசுல 3 செகண்ட் நஷ்டம். என்ன பார்த்துட்டு சிகரெட்டை தூக்கி எரிஞ்சா நம்ம மேன்சன் பசங்களுக்கு ஆயுசுல 3 செகண்ட் லாபம். டேய், இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. யார்கிட்டயும் சொல்லிடாதடா. ஏய் ப்ளீஸ் டா, யார்கிட்டயும் சொல்லிடாதடா கண்ணா. தேவையா மை டியர் மேன்ஷன் ஹவுஸ், உங்க எல்லாரையும் தான் கூப்பிடுறேன். எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்க எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை நான் சொல்லல என் தலையை வெடிச்சிரும். சீக்கிரம். சொல்லியே தீரும். பெருசு உங்ககிட்ட குட் நைட்னு சொல்ல சொன்னார். சிவா, பெருசை காப்பாத்தி விட்டோம்ல. சிவா, என்னடா இது? டேய், உன்னதாண்டா சொல்றா, என்னடா இது? திலோட கல்யாண பத்திரிக்கை. அது தெரியுது. அப்போ இப்போ கட்டி பிடிச்சது நீ கண்ணால பார்த்துட்டு போய் என்ன தீர விசாரிச்சிருக்கணும். சரி, இப்ப விசாரிக்கிறேன். சொல்லு, நீ அவகிட்ட உன் காதல சொல்லவே இல்லையா? டிலோ டார்லிங், உனக்கு தான் முத்து மாலை வாங்க ஜுவல்லரி ஷாப் வாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. வெளிய எங்கும் போகாம யார் கண்ணிலே படாம தங்க கிளியாட்டம் கூண்டுக்குள்ளே இருந்துக்க. திருஷ்டி பட்டுடும். ஏம்பா, எல்லாம் ஆச்சா? வருஷத்துக்கு ஒரு தடவை மேன்ஷன் டே கொண்டாடுறோம். சீக்கிரமா ஐட்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க. எழுந்து வந்தேன், அரைஞ்சு விடுவேன். அரைஞ்சு என்னடா வாசனை ஹிந்தில வருது? பிசிபேலாபாத், பகாலாபாத், தந்தூரி நான், பட்டர் நான், ஆலு மட்டர், கோபி மஞ்சூரியன், பரோட்டா, பர்கர், பிஸ்ஸா. என்ன என்னடா அது? என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடா. இருடா, நான் சொல்றேன். எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட், எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தானா? அண்ணா, என்ன நீ மட்டும் ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல இருக்கலாம், என்ன மாதிரி ஆட்கள்லாம் இப்படி இருக்க கூடாதோ? அண்ணா, நீங்க சூப்பர் ஃபாஸ்ட்னா. தேங்க்யூ குஞ்சரி, சி மஞ்சரி. என்ன இது பசங்க இருக்கிற ஏரியா, நீ லிமிட் தாண்ட கூடாது. ஏற்கனவே இங்க ஒரு பொண்ணு நுழைஞ்சுதான் குண்டக்கு மண்டக்கு ஆகி போச்சு. இப்ப நீ வேற வேண்டிய. ஹலோ, glad to meet you. சிவா, அந்த ஒய்யாவை கீழே வர சொல்லியா? குட் மார்னிங். டேய், என்னடா மறைக்கிற? மறைச்சிட்டுன்னு நான் தான் மறைச்சிட்டேனே. சில விஷயங்களை மறைக்கணும்னு பார்த்தேன், முடியல. தண்ணி அடிச்சா மறைக்க முடியுமா? ராஸ்கல். ராஸ்கலா? மிஸ் கண்ணாச ஃப்ரெண்டுங்கற தண்ணி அடிச்சா திட்டியே. என்ன இதெல்லாம்? நீ புல்லு வாங்க, நான் கம்பெனி குடுக்குறேன். மஞ்சரி, நீ சுண்டி சோறு சாப்பிட்டு இருக்கிற? ஓயா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. யாருகிட்ட பேசுறன்னு தெரிஞ்சு பேசு. யாரா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. இந்த வந்துட்டாருப்பா ஹீரோ சாரு.
மை டியர் மேன்ஷன் ஹவுஸ். அதாவது மகாஜனங்களே, ஹீரோயின் தன்னோட கல்யாண பத்திரிக்கையை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பாங்களாம். ஆனா அவங்களுக்கு இவர் மேலதான் லவ்வா. எப்படி லவ்வா? நம்ம ஹீரோவும் தொட்டும் தொடாம பட்டும் படாம அந்த இன்விடேஷனை வாங்கி கமுக்கமா வச்சுக்குவாராம். ஆனா இவருக்கும் அவங்க மேலதான் லவ்வா. அதுல பாருங்க ஒரு மேட்ரு. 2 பேரும் தங்களோட லவ்வ ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கவே மாட்டாங்களாம். என்னங்கடா டே, என்னங்கடா டே, ஏதாவது நேஷனல் அவார்டு படமா எடுக்கிறீங்க? பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா சிவா, முதல்ல நான் தான் வேண்டான்னு அப்பவும் அடிச்சேன், இப்ப நானே தான் வேணுங்கிறேன், இப்பவும் அடிக்கிறியே. அடிக்கிறது உனக்கு ஹாபியாடா? ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நாள் பொண்ணுங்களை தான் நம்ப முடியல, இப்ப ஆம்பளை பசங்களையும் நம்ப முடியல. என்ன நானும் பாக்குறேன். என்ன சும்மா சும்மா பொண்ணுங்களை குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்றேன். காதல்கிற வார்த்தையை கேட்டாலே தற்கொலைக்கு ட்ரை பண்ற அப்பா, அவர் கஸ்டடியில இருக்கிற திலோத்தம தன் காதல மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டது நியாயம். கட்சி கேட்க ஆள் இல்லாத இந்த சிவா, அதுவும் ஒரு ஆம்பளை தன் காதலை எக்ஸ்போஸ் பண்ணாம ஒளிச்சு வச்சது எந்த விதத்துல நியாயம்? நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே, வர மாட்டேன் நிக்கிறீங்களே. இப்ப கேக்குறேன், சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் மஞ்சரி, தட்டி கேட்க ஆள் இல்லைன்னா தப்பு செய்யலாம்னு அர்த்தமா? அப்ப ஏன் இத பாரு. பார்த்த உடனே துளமல ஆசைப்பட்டனே, அது தப்பு. அவளுக்காக ஊருக்கு தவிச்சேனே, அதுவும் தப்பு. அவளை பார்க்க முடியுமா, பழக முடியுமான்னு ஏங்கினதும் தப்பு. இதெல்லாம் தப்புன்னு எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டேன்? அவ கல்யாண பத்திரிக்கைய உண்மையிலே கொண்டு வந்து கொடுத்தப்பதான். இப்போ சொல்றேன், திலோத்தமா ஜன்னல திறந்திருந்தா நான் கதவையே திறந்திருப்பேன். ஆனா மரபுகளை மீற விரும்பாத அவளை சங்கடப்படுத்த நான் விரும்பல. அவ மதிக்கிற மரப இப்ப நான் மதிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மேன்ஷன் டே நல்லபடியா கொண்டாட விடுங்க ப்ளீஸ். உங்க சந்தோஷத்துக்காக